நண்பர்களே, எனக்கு தமிழ்நாட்டுல உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னா, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா, நீங்க எந்த அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில இங்க வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கு. நான் தமிழ் பாஷைய கத்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த குறைய நீக்கிறதுக்காக இப்ப உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் நீங்க சோஷியல் மீடியா எக்ஸ் சைட்ல நமோ இன் தமிழ், நமோ இன் தமிழ்ல அந்த ஹேண்டிலையும் என்னோட பேச்ச நீங்க கேட்க முடியும். அதுவும் நீங்க தமிழ்லயே கேட்க முடியும். என்னோட நம்பிக்கை என்னன்னா, இது உங்களுக்கு பெரும்பாலும் என்னால 95% சொல்ல முடியும். பெரும்பாலும் இதன் மூலமா நான் சொல்ல வந்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறம் நான் அண்ணாமலை கிட்ட சொல்றேன். அவரு உங்களுக்கு இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யும், அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், மோடியோடைய பேச்சை எப்படி தமிழ்ல கேட்க முடியும், இத பத்தி எல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழ்ல பேசுறதை கேட்கணுங்களா நீங்க எல்லாம்? இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ், என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம். அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல, அதே எமோஷன்ல, எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவா வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை எடுத்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட், நம்முடைய சமூக வலைதள ஹேண்டில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல. இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இருக்கும். அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இது பத்தி எல்லா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி. मेरा ये प्रयास आपके आशीर्वाद से सफल होगा। क्या आप लोग इसको डाउनलोड करके तमिल में मेरे मन की बात सुनेंगे? என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த சமூக வலைதளத்துல இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணறிவில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா? 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 औरों को भी सुनने के लिए बताएंगे. நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா? கேட்க சொல்லுவீங்களா? हर एक को मोबाइल पर सिखाएंगे कि कैसे सुनना चाहिए. எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல
இதை எப்படின்னு நீங்க கத்துக்கணும். இப்ப நம்ம பேசணும், சமூக வலைதளத்துல வீடியோ வர ஆரம்பிக்கும், நீங்க கத்துக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும், மத்தவங்களையும் கேட்க வைக்கணும். உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம்னு காட்டுவீங்களா? உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்க வைக்கின்றோம் சொல்லுவீங்களா? லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா? மோடி அவர்களே நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா? ये मोदी जो तमिल में कोशिश कर रहा है ना, आप तमिल भाषा का सम्मान कर रहे हैं, आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं, और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं. மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால், உங்களுடைய மொழிக்கு, நம்முடைய மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க தமிழிலே கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு, உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. நண்பர்களே, டிஎம்கே அப்புறம் காங்கிரஸோட இண்டி அலையன்ஸ் அது என்னைக்குமே தமிழ்நாடுவ வளர்ச்சி அடையவே விடாது. இவங்களுடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு. அவங்களுடைய அரசியலின் அடிப்படையான விஷயம் மக்களை எப்படியாவது கொள்ளை அடிக்கணும், அதுக்கு ஆட்சியில வந்து உட்காரணும். ஒரு பக்கம் பிஜேபியோடைய நலத்திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அதுவே இன்னொரு பக்கம் இவங்களோட கோடிக்கணக்கான ரூபாய்கள்ல ஸ்கேம் நடக்கும். நாங்க ஆப்டிக்கல் ஃபைபர் அப்புறம் 5G கொடுத்தோம். எங்களோட பேர்ல டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் இருக்கு. இண்டி அலையன்ஸ் பேர்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயோட 2G ஸ்கேம் இருக்கு. அப்புறம் டிஎம்கே அந்த கொள்ளையில மிகப்பெரிய பங்குதாரர் இந்த டிஎம்கே தான். பிஜேபி மிகப்பெரிய அளவுல ஏர்போர்ட்டை உருவாக்கி இருக்காங்க. எங்களோட பேர்ல உடான் ஸ்கீம்ஸ் இருக்கு. இண்டி அலையன்ஸ் பேர்ல நாட்டின் பாதுகாப்பு துறை கூட விளையாடுற ஹெலிகாப்டர் ஸ்கேம் இருக்கு. நம்மளோட கேலோ இந்தியா அப்புறம் டாப் ஸ்கீம்ல நம்மளுடைய நாடு விளையாட்டுல ஒரு பெரிய உச்சத்தை எட்டி இருக்கு. ஆனா அவங்களுடைய பேர்ல CWG ஸ்கேமின் அடையாளம் இருக்கு. நாங்க கனிமத்துறையில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம். இண்டி அலையன்ஸ் பேர்ல ஒரு மிகப்பெரிய கால் ஸ்கேமே இருக்கு. இந்த லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட். அப்புறம் இதுதான் இண்டி அலையன்ஸோட உண்மை ரூபம். நண்பர்களே, டிஎம்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தின் ஒரு மிகப்பெரிய எதிரி. அப்புறம் எந்த அளவுக்கு எதிரின்னு கேட்டா, டிஎம்கே தமிழ்நாடுவின் கடந்த காலத்தோட அதோட பாரம்பரியத்தின் எதிரியும் கூட. நான் அயோத்தியாவுல ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுவுக்கு வந்திருந்தேன். நான் இங்க பழைய முறைப்படி தீர்த்த யாத்திரைக்காக வந்திருந்தேன். ஆனா டிஎம்கே அரசாங்கம் இங்க என்ன பண்ணாங்க? டிஎம்கே அயோத்தியாவுல பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடக்கும்போது அத மக்கள் பார்க்கிறதுக்கு தடை விதிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடுடைய அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க.
அந்த ஆளுங்களோட மனசுல நம்மளுடைய நாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மகா புருஷர்கள், நம்மளுடைய பாரம்பரியம், இந்த எல்லா விஷயங்கள்லயும் எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை தில்லியில பாராளுமன்றத்தோட புது கட்டிடம் கட்டினப்போ தமிழ் பாரம்பரியத்தோடைய மகான் அடையாளமாக இந்த பூமியின் ஆசீர்வாத முறையில நாங்க புனிதமான செங்கோல புது பாராளுமன்ற கட்டடத்துல நிறுவனம் பண்ணினோம். ஆனா இந்த ஆளுங்க இருக்காங்களே, டிஎம்கே காரங்க, அவங்க அதையும் கூட பாய்காட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த செங்கோல நிறுவனம் விஷயம் பிடித்தமில்லாம போயிடுச்சு. இப்ப அவங்க முழு வீச்சுல திட்டுறதுலயும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதுலயும் இறங்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிங்க, டிஎம்கே அப்புறம் காங்கிரஸ் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு எப்ப தடை விதிச்சாங்களோ அப்பவும் சும்மாதான் இருந்தாங்க. இவங்க இருக்காங்களே, தமிழ் கலாச்சாரத்தை முழுசா அழிக்க நினைக்கிறாங்க. இது எங்களோட அரசாங்கம் தான், என்டிஏ உடைய அரசாங்கம். அது ஜல்லிக்கட்ட மறுபடியும் முழு வீச்சோட கொண்டாடுறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய கௌரவம். ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய அடையாளமா இருந்தாலும் சரி, இங்க உள்ள கலாச்சாரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த மோடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த தாக்கமும் வரவிட மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, இதுவும் மோடியினுடைய கேரண்டி.